நீங்க ஒரு ஓவர் திங்கர்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணது யாரு? அது எப்படிடா நீங்க ஒரு ஓவர் திங்கர்னு நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க, நீங்களே உங்களுக்கு ஒரு டேகும் மாட்டிப்பீங்க, நான் ஒரு ஓவர் திங்கர், எனக்கு இதுக்கு மேல திங்க் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள எல்லாரும் எனக்கு எப்படி ஓவர் திங்க் பண்றதை ஸ்டாப் பண்ணும், ஓவர் திங்க் பண்ணா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. திங்க் பண்றதுக்கு தான் ஆக்சுவலி மூளையே. ஓவர் திங்கிங்க்கு மீனிங் என்ன? ஒரு இடத்துல இப்ப ஓவர் ரியாக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இடத்துல ரியாக்டே பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி ரியாக்ஷன் அந்த இடத்துல தேவையே கிடையாது. ஆனா சில பேர் ரொம்ப ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஓவர் ரியாக்ஷன் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு இந்த ரியாக்ஷன் தேவையில்லை நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஓவர் திங்கிங்கும். நமக்கு தேவையில்லாத ஸ்டப்ஸ் எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள போட்டுட்டு அந்த விஷயம் அப்போதைக்கு தேவையா பட்டிருக்காது, ஆனா அது லூப்ல போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்பயோ பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்தையோ இல்ல இனிமே அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்த போட்டுட்டு இந்த விஷயம் நம்ம பண்ண ஓகேவா இருக்குமா, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த அன்னெசரி ஸ்டப்ஸ், அதெல்லாம் தான் ஓவர் திங்கிங். உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியும், நம்மளால இது முடியும், நம்ம இதை ஆல்ரெடி பண்ணிருக்கோம், நம்மளுக்கு இது இனிமே செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்த மட்டும் நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயத்த மட்டும் ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி நீங்க பண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்பயோ நடந்த விஷயத்த ஐயோ நம்ம அதை அப்ப பண்ணோம், அப்ப சொதப்பிட்டோம், திரும்பியும் நம்ம பண்ணா சொதப்பிடுவோமோ அப்படின்னு நீங்க லூப்ல உங்க மைண்டுக்கு அந்த தாட்டை கொண்டே போகாதீங்க. இந்த மீம்ஸ் எல்லாம் வரும் பாத்திருக்கீங்களா, ஓவர் திங்கர்ஸ் ஆர் born in this month. அதெல்லாம் ஒரு ஜோக். ஆக்சுவலி ஓவர் திங்கர்ஸ் அப்படின்றது அறிவோட குறைவு, ஐக்யூ லெவல் கம்மி அப்படின்றதுக்குலாம் அர்த்தம் கிடையாது. அது ஒரு பயத்தோட ரிஃப்ளெக்ஷன். ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு அதோட அவுட்கம் வரதுக்கு முன்னாடி அதோட அவுட்கம் எப்படி வந்திருக்குமோ அப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்றது. சில பேர் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க, பெருசா படப்படப்படன்னு அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சு முடிச்சுட்டு ஐயோ இந்த டெக்ஸ்ட் பார்த்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதை நம்ம அனுப்பிச்சிருக்கலாமா, அனுப்பக்கூடாதா, திரும்பி எடுத்து எடிட் பண்றது, திரும்பி இதை அவங்க பார்த்தா ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அவுட்கம் வரதுக்கு முன்னாடியே அதை போட்டு நம்ம மைண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அது எப்படி நடக்கும் சொல்லிட்டு நீங்க லூப்ல அதை திங்க் பண்ண கூடாது. அதனால ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இப்படி நிறைய திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அந்த விஷயத்தை உங்களால முடிக்க முடியாம போயிடும். சோ 100% கிளாரிட்டி வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாம 70% உங்களுக்கு இது கான்பிடென்ட்டா உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு தோணும் போதே அதை நீங்க பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க என்ன ஆகும் ஓவர் திங்க் பண்ணாம அப்போ 100% ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரியாக்ட் பண்ணலாம்.